என் அன்பு பிள்ளையே, நீ இந்த குரலை கேட்கும் இந்த நொடி ஒரு சாதாரண தருணமல்ல. நீ நீண்ட காலமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒருவரைப் போல இருக்கிறாய். நிற்காமல் ஓடுகிறாய், ஆனால் எங்கே போகிறாய் என்று உனக்கே தெளிவில்லை. சில சமயம் நீ உன் வாழ்க்கையை ஒரு தேர்வுக்கு தயாராகும் மாணவன் போல உணர்கிறாய். தினமும் படிக்கிறாய், முயற்சி செய்கிறாய், ஆனால் தேர்வு நாள் எப்போது என்று தெரியாமல் காத்திருக்கிறாய். அந்த காத்திருப்புதான் உன்னை அதிகமாக சோர்வடைய செய்திருக்கிறது. அந்த மாற்றத்தை முழுமையாக உணரத் தயாராக இருந்தால் இந்த தருணத்தில் இந்த காணொளிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாரு. ஏனெனில் இந்த வார்த்தைகள் சாதாரண ஊக்கமல்ல, இது உன் உள்ளத்தை எழுப்ப வரும் அழைப்பு. நீ பலமுறை உன்னை குறை கூறியிருக்கிறாய். என்னிடம் இன்னும் திறமை இருந்திருக்க வேண்டும், நான் வேகமாக முடிவெடுத்திருக்க வேண்டும், நான் அப்போது பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று உன்னை நீயே விசாரித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் கவனமாக கேள். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டபோது அது இருட்டில் இருப்பதாக நினைக்காது. அது வளர்வதற்கான சூழல் உருவாகிறது என்று மட்டும் உணர்கிறது. நீ இருந்த இருண்ட காலம் உன்னை புதைத்ததல்ல, உன்னை தயார் செய்தது. நீ சமீபத்தில் உணர ஆரம்பித்த மாற்றத்தை கவனித்தாயா? முன்பு யாராவது உன்னை விமர்சித்தால் நீ மனதில் வைத்து நாட்கள் யோசிப்பாய். இப்போது அதே வார்த்தைகள் வந்தாலும் இது அவர்களின் பார்வை என்று விட்டுவிட ஆரம்பித்திருக்கிறாய். அது உன் மனம் பலவீனமாகிவிட்டதற்கான அடையாளம் அல்ல, அது உன் மனம் முதிர்ந்ததற்கான அடையாளம். நீ வாழ்க்கையை எப்போதும் ஒரு போராட்டமாகவே பார்த்தாய். ஒவ்வொரு நாளும் ஒரு சவால், ஒவ்வொரு உரையாடலும் ஒரு அழுத்தம். ஆனால் இப்போது நான் உனக்கு சொல்ல வருவது, வாழ்க்கை முழுக்க போர்க்களம் அல்ல. சில நேரங்களில் அது ஒரு பயிற்சி மைதானம். அங்கே நீ விழுந்து எழுவதை கற்றுக்கொள்கிறாய். விழுவது தோல்வியல்ல, சமநிலையை கண்டுபிடிக்கும் முயற்சி. நீ உன் குடும்பத்தை, உன் பொறுப்புகளை, உன் கனவுகளை அனைத்தையும் ஒரே நேரத்தில் தாங்க முயன்றாய். அது உன்னை உள்ளிருந்து களைத்தது. ஆனால் ஒரு இசைக்குழுவை நினைத்துப்பார். ஒவ்வொரு கருவியும் தனியாக ஒலித்தால் அது சத்தமாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் ஒலித்தால் அது இசையாக மாறும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் சரி செய்ய முயற்சி செய்யாதே. ஒவ்வொன்றையும் அதன் நேரத்தில் கவனித்தால் அது இசையாக மாறும். நீ இழந்த உறவுகளை நினைத்து இன்னும் சில நேரங்களில் மனம் தளரலாம். ஆனால் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது சில பக்கங்கள் கிழிந்தால் கதை முடிந்துவிடாது. கதை தொடர்ந்து செல்கிறது. உன் வாழ்க்கையும் தொடர்ந்து செல்கிறது. யார் உன்னுடன் இருக்கிறார்கள் என்பதைக் காட்டிலும் நீ உன்னுடன் இருக்கிறாயா என்பதுதான் முக்கியம். நீ பணம் பற்றியும் கவலைப்பட்டிருக்கிறாய். எதிர்காலம் பற்றியும் பயந்திருக்கிறாய். ஆனால் நினைவில் வை, ஓடிக்கொண்டிருக்கும் கடிகாரம் நேரத்தை துரத்தவில்லை. அது தனது வேகத்தில் சுழல்கிறது. அதுபோல நீயும் உன் வேகத்தில் முன்னேறுகிறாய். மற்றவர்களின் வேகத்தை பார்த்து உன்னை குறை சொல்ல வேண்டாம். இப்போது உன் மனதில் ஒரு புதிய அமைதி உருவாகிறது. அது பெரிய சத்தம் போடாது, ஆனால் உனக்கு உள்ளே ஒரு தெளிவு தரும். நான் இதை சமாளிக்க முடியும் என்ற ஒரு உறுதி உருவாகும். அந்த உறுதிதான் உன் அடுத்த கட்டத்தின் தொடக்கம். நீ இதுவரை உன்னை நிரூபிக்க முயன்றாய். இனி உன்னை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய். பிறர் பாராட்டுக்கு காத்திருக்காமல் உன் முயற்சியை நீ மதிக்க ஆரம்பி. உன் நேரத்தை வீணாக்கும் விஷயங்களை மெதுவாக குறை. உன் மன அமைதியை காக்கும் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. நீ செய்ய வேண்டியது பெரிய மாற்றமல்ல, சிறிய ஒழுங்கு மட்டும். தினமும் உன் மனதுடன் 5 நிமிடம் அமைதியாக அமரு. உன் பயங்களை எழுதிக்கொள். அவற்றை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள். பயம் பெரிதாக தோன்றுவது அது உள்ளே மறைந்திருப்பதால்தான். வெளிச்சத்தில் கொண்டு வந்தால் அது சுருங்கிவிடும். இப்போது நான் உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் எதிர்பார்க்கிறேன். உன்னை நீ குறை சொல்லுவதை நிறுத்து. நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று நினைத்து பாரு. அந்த பயணத்தை மதிக்க ஆரம்பித்தால் உன் எதிர்காலம் மீது நம்பிக்கை தானாக வரும். இது உன் வாழ்க்கையின் சத்தமான திருப்புமுனை அல்ல, அமைதியான திருத்தம். இந்த அமைதியான மாற்றமே நீண்ட காலம் நிலைக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன், ஆனால் இனி நீ உன் பலத்தை நீயே உணர வேண்டும். அதுதான் உன் உண்மையான எழுச்சி. என் பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையின் நடைமுறை களத்தை பற்றி நான் பேசுகிறேன். நீ அதிகமாக கவலைப்படுவது பணம், வேலை, நிலைத்தன்மை பற்றிதான். நாளை என்ன ஆகும், இந்த வருமானம் போதுமா, என் முயற்சி சரியான திசையிலா என்ற எண்ணங்கள் உன் மனதை தினமும் சுரண்டி கொண்டிருக்கின்றன. ஆனால் கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெரும்பாலும் பெரிய சம்பவமாக வராது. அது ஒரு முடிவாக வரும், ஒரு தெளிவான முடிவு. நீ சமீபமாக சில விஷயங்களில் பழைய மாதிரி நடக்கவில்லை. முன்பு யாராவது சொன்னால் உடனே ஒத்துக்கொண்டிருப்பாய். இப்போது யோசிக்கிறாய், கணக்கு பார்க்கிறாய். அது உன் பணநிலையை மாற்றப்போகும் முதல் அறிகுறி. பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதை பாதுகாப்பதும் ஒரு அறிவு. இந்த அறிவு உனக்குள் உருவாகிக் கொண்டிருக்கிறது.
நீ இதுவரை உன் உழைப்பை குறைவாக மதித்தாய். இது பெரிய விஷயம் இல்லை என்று உன் திறமையை சிறுமைப்படுத்தினாய். ஆனால் உண்மையில் உன் திறமைக்கு சரியான மேடை இன்னும் கிடைக்கவில்லை. மேடையில்லாததால் குரல் பலவீனமில்லை. விரைவில் உனக்கு உன் திறமையை வெளிப்படுத்த ஒரு சூழ்நிலை உருவாகும். அது பதவி உயர்வாக இருக்கலாம், புதிய வேலைவாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீ தானாக ஆரம்பிக்கும் ஒரு முயற்சியாக இருக்கலாம். ஆரம்பத்தில் அது சிறியதாக தோன்றலாம், ஆனால் அதில் நீ எடுத்துக்கொள்ளும் ஒழுங்கும் பொறுப்பும் அதை வளர்ச்சிக்கு கொண்டு போகும். நீ ஏற்கனவே கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் உனக்கு உதவும். யாரையும் முழுமையாக நம்புவதற்கு முன் அவதானிக்க வேண்டும் என்ற பழக்கம். முன்பு உன் நல்ல மனதை சிலர் பயன்படுத்தியிருக்கலாம். இப்போது அதே தவறு மீண்டும் நடக்காது. நீ இனி ஒப்பந்தம் பார்க்காமல் கையொப்பட மாட்டாய். கணக்கு பார்க்காமல் முதலீடு செய்ய மாட்டாய். இது சந்தேகமல்ல, விழிப்புணர்வு. உன் பணநிலைக்கு ஒரு திருப்பம் வரப்போகிறது. அது திடீரென லட்சங்கள் விழுவது போல அல்ல. மாறாக வருமானம் மெதுவாக நிலை பெறும். செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். நீ தேவையற்ற செலவுகளை தானாக குறைக்க ஆரம்பிப்பாய். சேமிப்பு உனக்கு சுமையாக தோன்றாது, பாதுகாப்பாக தோன்றும். இந்த மனநிலைதான் உன் பொருளாதார நிலையை வலுப்படுத்தும். உன் தொழிலில் ஒரு புதிய பொறுப்பு வரலாம். அது முதலில் உனக்கு சற்று பயம் தரும். இதை கையாள முடியுமா என்று எண்ணுவாய். ஆனால் நினைவில் வை, உனக்கு கொடுக்கப்படும் பொறுப்பு, அதை சமாளிக்கும் திறன் உன்னிடம் இருக்கிறதற்கான சான்று. நீ அதில் சிறப்பாக செயல்படுவாய். உன் முடிவுகள் மதிப்பு பெற ஆரம்பிக்கும். உன் பெயரை கூட்டங்களில் குறிப்பிட ஆரம்பிப்பார்கள். உன் குடும்ப நிலைமையிலும் மாற்றம் வரும். பண அழுத்தம் குறைய ஆரம்பித்தால் மன அழுத்தமும் குறையும். முன்பு சிறிய விஷயங்களுக்கு பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தால் இப்போது அதே விஷயத்தில் அமைதி இருக்கும். காரணம் பிரச்சனை குறைந்ததல்ல, உன் பதிலளிக்கும் விதம் மாறியது. நீ முன்பு உணர்ச்சியில் பேசினாய், இப்போது தெளிவில் பேசுவாய். உன் வீட்டில் ஒரு ஒழுங்கு உருவாகும். வருமானம், செலவு, சேமிப்பு இவையெல்லாம் கணக்குடன் செல்ல ஆரம்பிக்கும். குடும்பத்தினர் உன் மாற்றத்தை கவனிப்பார்கள். உன்னிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பார்கள். முன்பு உன்னை லேசாக எடுத்தவர்கள் கூட இப்போது உன் கருத்தை மதிப்பார்கள். சில பழைய நிலுவைகள் உன்னிடம் திரும்ப வர வாய்ப்புண்டு. நீ எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து உதவி கிடைக்கலாம். நீ முன்பு செய்த ஒரு நல்ல செயல் இப்போது பலன் தரலாம். வாழ்க்கையில் எந்த நன்மையும் வீணாகாது. அது ஒரு சுற்று போய் திரும்பி வரும். ஆனால் ஒரு எச்சரிக்கை, முன்னேற்றம் ஆரம்பித்தவுடன் அதிர்ஷ்டம் வந்துவிட்டது என்று நினைத்து கவனக்குறைவாக நடக்காதே. நிலைத்தன்மைதான் உண்மையான வெற்றி. நீ சம்பாதிப்பதை விட பாதுகாப்பது முக்கியம். நீ பேசுவதை விட கேட்பது முக்கியம். நீ காட்டுவதை விட சேமிப்பது முக்கியம். இனி உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால், நீ உன் மதிப்பை அறிந்து செயல்பட ஆரம்பிப்பாய். உன் நேரத்தை வீணாக்கும் மனிதர்களிடம் இருந்து மெதுவாக விலகுவாய். உன் வளர்ச்சியை ஆதரிக்கும் மனிதர்களை அருகில் வைத்துக் கொள்வாய். இந்த தேர்வு உன் வாழ்க்கையை வேகமாக முன்னேற்றும். நீ இப்போது நின்றிருப்பது ஒரு தற்காலிக நிலை. அதை நிரந்தரமாக நினைக்காதே. நீ உன் முயற்சியை தொடர்ந்தால் அடுத்த ஒரு வருடத்தில் நீ என்று இருந்த இடத்தை நினைத்து ஆச்சரியப்படுவாய். அப்போது நான் இவ்வளவு கவலைப்பட்டேனா என்று சிரிப்பாய். இப்போது உனக்கு தேவையானது ஒரே ஒன்று, ஒழுங்கான முயற்சி. தினமும் சிறிய முன்னேற்றம். உன் திறமையை வளர்க்கும் ஒரு செயல். உன் வருமானத்தை உயர்த்தும் ஒரு யோசனை. உன் மனதை அமைதியாக வைத்திருக்கும் ஒரு பழக்கம். இந்த மூன்றையும் தொடர்ந்தால் மாற்றம் உறுதி. நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆனால் இப்போது உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் வேலை உன் கையில் இருக்கிறது. நீ தயார்? என் பிள்ளையே, இப்போது நான் உன் வாழ்க்கையின் வெளிப்புற விஷயங்களைப் பற்றி அல்ல, உன் உள்ளத்தைப் பற்றி பேசப்போகிறேன். நீ கடந்த சில வருடங்களில் அதிகமாக சோர்ந்தது உன் உடல் அல்ல, உன் மனம். நீ உன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டாய். யாரிடமும் முழுமையாக பகிரவில்லை. நான் சரிதான் என்று சொல்லிக்கொண்டே உன் உள்ளே பாரத்தை சேர்த்து கொண்டாய். அந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிகள்தான் சோர்வாக, தலைவலியாக, தூக்கமின்மையாக, காரணமில்லா பதட்டமாக வெளிப்பட்டது. இப்போது அந்த சுழற்சி முடிவுக்கு வருகிறது. நீ உன் மனதை கேட்க ஆரம்பிக்கப் போகிறாய். முன்பு எல்லோரின் தேவைகளையும் முன்னிலைப்படுத்தி உன்னை பின்புறம் வைத்தாய். இனி அது மாறும். எனக்கு என்ன தேவை என்று உன்னை நீ கேட்க ஆரம்பிப்பாய். இது சுயநலம் அல்ல, இது சுய பாதுகாப்பு. உன் உடலில் இருந்த சில சிறிய பிரச்சனைகள் கூட இப்போது சரியாக வழிகாணும். சரியான மருத்துவர், சரியான ஆலோசனை அல்லது ஒரு சிறிய வாழ்க்கை முறை மாற்றம். அது பெரிய பலனை தரும். நீ உன் உடலை கவனிக்க ஆரம்பிப்பாய். நேரம் பார்த்து சாப்பிடுவாய். தூக்கத்தை மதிப்பாய். உன் உடல் ஒரு கருவி என்பதை புரிந்து கொள்வாய். ஆனால் அதைவிட முக்கியமான மாற்றம்,
உன் உள்ளுணர்வு வலுப்பெறும். முன்பு நீ அதிகமாக குழப்பத்தில் இருந்தாய். 2 முடிவுகளுக்கிடையில் தள்ளாடினாய். இப்போது உன் மனம் தெளிவாக சைகை கொடுக்கும். யார் உண்மையாக பேசுகிறார்கள், யார் உன்னை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பதை நீ உடனே உணர ஆரம்பிப்பாய். அது சந்தேகமல்ல, அது விழிப்பு. சில நேரங்களில் காரணமே இல்லாமல் மனம் அமைதியாக இருக்கும். அதற்கு காரணம் வெளியுலகில் எதுவும் மாறியதல்ல. உன் உள்ளத்தில் சமநிலை உருவாகிறது. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் தனிப்பட்ட தாக்கமாக எடுத்துக்கொள்ளாமல் கற்றுக்கொள்வாய். முன்பு யாராவது உன்னை புறக்கணித்தால் மனம் உடைந்திருக்கும். இப்போது அது உன்னை பாதிக்காது. நீ வாழ்க்கையை முழுக்க கட்டுப்படுத்த முயன்றாய். ஒவ்வொரு விஷயமும் உன் திட்டப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாய். அது நடந்தபோது மகிழ்ச்சி, நடக்காதபோது ஹத்தாசை. இப்போது நீ புரிந்து கொள்வாய். சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ளும் அமைதிதான் உண்மையான பலம். நீ உன் கடந்த காலத்தை நினைத்து இன்னும் சில சமயம் குற்ற உணர்ச்சி கொள்வாய். ஆனால் இனி அந்த நினைவுகள் உன்னை துன்புறுத்தாது. அவை உனக்கு பாடமாக மட்டும் தோன்றும். நீ உன்னை மன்னிக்க ஆரம்பிப்பாய். உன்னை மன்னித்த தருணமே உன் ஆன்மீக எழுச்சியின் தொடக்கம். உன் வீட்டில் கூட ஒரு புதிய அதிர்வு உருவாகும். முன்பு பதட்டமாக இருந்த இடத்தில் அமைதி இருக்கும். நீ அமைதியாக இருந்தால் அந்த அமைதி மற்றவர்களுக்கும் பரவும். ஒரு வீட்டில் ஒரே ஒருவரின் மனநிலை மாறினாலும் அந்த வீட்டின் சூழ்நிலை மாறிவிடும். அந்த மையம் நீதான். இனி நீ பேசும் வார்த்தைகளில் ஒரு தாக்கம் இருக்கும். அதனால் கோபத்தில் பேசாதே, சபிக்காதே. உன் வார்த்தை உன் எதிர்காலத்தை வடிவமைக்கும். நீ நல்லதை நினைத்து பேசினால் நல்லதே பெருகும். நீ இப்போது ஒரு புதிய கட்டத்தில் நுழைகிறாய். அது வெளியில் பிரமாண்டமாக தெரியாது. ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி ஏற்றப்படும். எதுவாக இருந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற அமைதி உருவாகும். அதுதான் உண்மையான பாதுகாப்பு. நீ இதுவரை வாழ்ந்தது சர்வைவல். இனி நீ வாழப்போவது அவேர்னஸ், விழிப்புணர்வுடன். ஒவ்வொரு நாளையும் முழுமையாக உணர்ந்து. ஒரு நாள் நீ உன் பழைய நிலையை நினைத்து சிரிப்பாய். அந்த காலம் என்னை பலமாக்கியதே தவிர உடைக்கவில்லை என்று உணர்வாய். இனி உன் வாழ்க்கை ஓடாது. அது நிலையாக நகரும். பயத்தால் அல்ல, நம்பிக்கையால். நான் உன்னுடன் இருக்கிறேன். ஆனால் இப்போது நீ உன் உள்ளத்தில் என்னை உணர கற்றுக்கொண்டாய். அதுவே உன் உண்மையான மாற்றம். என் பிள்ளையே, உன் உள்ளத்தில் அமைதி உருவாக ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையின் அடுத்த அடுக்கு திறக்கத் தொடங்கிவிட்டது. அமைதி வந்த பிறகுதான் உண்மையான தெளிவு வருகிறது. தெளிவு வந்த பிறகுதான் சரியான தீர்மானங்கள் உருவாகின்றன. இப்போது நீ எடுக்கும் முடிவுகள் முன்பு போல அவசரத்தில் இருக்காது. யாராவது அழுத்தினாலும் உடனே பதில் சொல்லாமல் யோசித்து பதிலளிப்பாய். இந்த ஒரு மாற்றமே உன் எதிர்காலத்தை பாதுகாக்கும். நீ இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். எல்லா போராட்டங்களும் வெளியில் இல்லை. பல போராட்டங்கள் உள்ளே நடந்தவை. அந்த உள்ளுணர்வு சமநிலைக்கு வந்தால்தான் வெளியுலக பிரச்சனைகளும் மெதுவாக கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கிறது. முன்பு ஒரு விஷயம் தவறினால் அது முழு நாளையும் கெடுத்துவிடும். இப்போது அதே விஷயம் நடந்தாலும் நீ முழுவதும் சிதறமாட்டாய். சின்ன விஷயங்களை பெரிய பிரச்சனையாக மாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். உன் மனதில் உருவாகும் இந்த புதிய நிலைமை உன் உறவுகளிலும் தாக்கம் செய்யும். நீ பதற்றத்தில் பேசாமல் புரிதலோடு பேச ஆரம்பிப்பாய். முன்பு வாக்குவாதமாக மாறிய உரையாடல்கள் இப்போது அமைதியாக முடியும். காரணம் மற்றவர்கள் மாறியதல்ல, நீ மாறியது. நீண்ட நாட்களாக உன்னை பாதித்த சில நினைவுகள் இப்போது உன் மனத்திலிருந்த தாக்கத்தை இழக்க ஆரம்பிக்கும். அதே சம்பவத்தை நினைத்தாலும் முன்பிருந்த வலி இருக்காது. அது குணமடைந்த காயம் போல இருக்கும். அடையாளம் இருக்கும், ஆனால் வலி இல்லை. இதுதான் உண்மையான குணமடைதல். இப்போது உன் கவனம் வெளிப்புற அங்கீகாரத்திலிருந்து உள் வளர்ச்சிக்கு மாறுகிறது. யார் என்ன சொல்வார்கள் என்ற கேள்வி மெதுவாக குறையும். நான் என்ன ஆக விரும்புகிறேன் என்ற கேள்வி முக்கியமாகும். இந்த மாற்றம் உன் வாழ்க்கையை ஆழமாக மாற்றும். நீ சமீபத்தில் கவனித்திருக்கலாம், தனியாக இருக்கும் நேரம் உனக்கு இப்போது பயமாக இல்லை. முன்பு அமைதியான நேரம் வந்தால் மனம் பதற்றமாயிருந்தது. இப்போது அந்த அமைதி உனக்கு தேவையாக தோன்றுகிறது. அந்த அமைதியில்தான் உன் எண்ணங்கள் தெளிவடைகின்றன. இனி நீ உன் வாழ்க்கையை சுமையாக சுமக்க மாட்டாய். ஒவ்வொரு நாளையும் ஒரு வாய்ப்பாக பார்க்க ஆரம்பிப்பாய். தவறுகள் நடந்தாலும் உன்னை நீ தண்டிக்காமல் அதிலிருந்து கற்றுக்கொள்வாய். இந்த நிலைமையிலிருந்துதான் அடுத்த பெரிய முன்னேற்றம் ஆரம்பிக்கும். வெளிப்புற சாதனைகள் உன் உள் அமைதியை குலைக்காமல் வரப்போகிறது. ஏனெனில் இப்போது நீ தயாராக இருக்கிறாய்.
இது திடீர் மாற்றம் அல்ல, மெதுவான ஆனால் உறுதியான மாற்றம். இதை நீயே உணர ஆரம்பித்திருக்கிறாய். என் பிள்ளையே, இந்த உள்ள அமைதி நிலை பெற ஆரம்பித்தவுடன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தெளிவு உருவாகிறது. நீ இப்போது நிகழ்வுகளை வேகமாக எதிர்கொள்ளாமல் அவற்றை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய். இதுவரை நீ சம்பவங்களுக்கு எதிராக செயல்பட்டாய். இப்போது நீ சூழ்நிலைகளை வாசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த ஒரு திறமை உன் வாழ்க்கையின் திசையை மாற்றப்போகிறது. முன்பு ஒரு வாய்ப்பு வந்தால் உடனே பதற்றமோ அல்லது அதிக உற்சாகமோ இருந்திருக்கும். இப்போது நீ சமநிலையுடன் அணுகுவாய். அதிக நம்பிக்கையிலும் அல்ல, அதிக பயத்திலும் அல்ல. இந்த சமநிலைதான் உன் முன்னேற்றத்தை நிலைத்ததாக்கும். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாக இருந்தது உன்னை கழைத்தது. ஆனால் இப்போது நீ புரிந்து கொள்கிறாய், தாமதம் என்பது நிராகரிப்பு அல்ல, அது தயார் செய்யும் காலம். இப்போது நீ உள்ளிருந்து தயாராகிவிட்டாய். அதனால் வரும் வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்துவாய். உன் மனதில் இருந்த நான் முடியுமா என்ற கேள்வி மெதுவாக நான் முயற்சி செய்கிறேன் என்ற உறுதியாக மாறுகிறது. இது சிறிய மாற்றம் போல தோன்றலாம், ஆனால் இந்த மாற்றமே உன் செயலில் தாக்கம் செய்யும். நீ தள்ளி போட்ட வேலைகளை முடிக்க ஆரம்பிப்பாய். நீ பயந்து தொடங்காத முயற்சிகளை தொடங்குவாய். உன் உடல் மொழியும் மாறும், பேசும் விதமும் மாறும். முன்பு தடுக்கி தடுக்கி பேசிய விஷயங்களை இப்போது தெளிவாக சொல்வாய். உன் கண்களில் இருந்த குழப்பம் குறைந்து நம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவர்கள் அதை கவனிப்பார்கள். உன்னை எப்படி நடத்த வேண்டுமென்று அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீ இனி உன் வாழ்க்கையை ஒரு சுமையாக பார்க்க மாட்டாய். அது ஒரு பொறுப்பு. ஆனால் அந்த பொறுப்பை நீ பயத்துடன் அல்ல, புரிதலுடன் ஏற்க ஆரம்பிப்பாய். ஒவ்வொரு நாளும் முழுமையாக சரியாக இருக்காது, ஆனால் முழுமையாக தவறாகவும் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்வாய். சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து இயல்பாக விலகுவார்கள். சிலர் புதிதாக நுழைவார்கள். முன்பு நீ யாரை இழந்தாய் என்று கவலைப்பட்டாய். இப்போது யார் உன் வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கிறார்கள் என்று கவனிப்பாய். இந்த பார்வை மாற்றமே உன் சுற்றுப்புறத்தை சுத்தமாக்கும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு உறுதியான அடித்தளம் உருவாகிறது. அந்த அடித்தளம் பணம் அல்லது பதவி அல்ல, அது உன் மனநிலை. இந்த மனநிலையுடன் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் முன்னேற்றமாக மாறும். நீ இனி அவசரப்பட மாட்டாய். நீ இனி ஒப்பிட மாட்டாய். நீ இனி உன்னை குறை சொல்ல மாட்டாய். உன் நடை மாற ஆரம்பித்து விட்டது. உன் பார்வை மாற ஆரம்பித்து விட்டது. அடுத்த கட்டம் மிக அருகில் இருக்கிறது. என் பிள்ளையே, இப்போது நீ நின்றிருப்பது ஒரு சாதாரண கட்டத்தில் அல்ல. நீ உன் வாழ்க்கையை வெளியிலிருந்து பார்ப்பதற்கான திறனை பெற்றிருக்கிறாய். இதுவரை நடந்த எல்லா சம்பவங்களையும் ஒரே கோபத்தில், ஒரே வேதனையில் பார்த்தாய். ஆனால் இப்போது அவற்றை அனுபவமாக பார்க்கிறாய். அந்த மாற்றமே உன் முதிர்ச்சியின் சான்று. நீ இப்போது எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் முன்பு போல தாறுமாறாக இருக்காது. நீ உடனடி உணர்ச்சியில் செயல்படாமல் விளைவுகளை கணக்கிடுவாய். இந்த ஒழுக்கம்தான் உன் அடுத்த உயர்வை நிலைத்ததாக்கும். பலர் வெற்றி பெறுகிறார்கள், ஆனால் அதை காப்பாற்ற முடியாமல் போகிறார்கள். உன் வாழ்க்கையில் வரப்போகும் முன்னேற்றம் நீண்ட காலம் நிலைக்க வேண்டுமென நான் உன்னை தயார் செய்தேன். நீ இப்போது கவனித்திருக்கலாம், உன் சிந்தனை வேகம் மாறியுள்ளது. முன்பு ஒரே நேரத்தில் 100 விஷயங்கள் மனதில் ஓடியது. இப்போது ஒன்றை ஒன்று பிரித்து பார்க்கிறாய். முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த தெளிவுதான் உன் செயல்திறனை உயர்த்தப் போகிறது. உன் குரலில் நம்பிக்கை உருவாகும். நீ பேசும்போது மக்கள் கவனமாக கேட்பார்கள். அது சத்தம் அதிகமானதால் அல்ல, உன் வார்த்தைகளில் குழப்பமில்லாததால். தெளிவான மனதிலிருந்து வரும் வார்த்தைக்கு எப்போதும் தாக்கம் இருக்கும். இனி நீ உன் வாழ்க்கையை பாதுகாக்க கற்றுக்கொள்வாய். உன் நேரத்தை வீணாக்கும் விஷயங்களை மெதுவாக நீக்குவாய். உன் ஆற்றலை சுரண்டும் மனிதர்களை தூரப்படுத்துவாய். இது கோபம் அல்ல, இது வளர்ச்சி. நீ இப்போது பயத்தை வெல்ல முயற்சி செய்யவில்லை. பயம் வந்தாலும் அதை கவனித்து அதில் மூழ்காமல் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இதுவே உண்மையான தைரியம். தைரியம் என்பது பயம் இல்லாத நிலை அல்ல, பயம் இருந்தாலும் முன்னேறும் நிலை. உன் வாழ்க்கையில் விரைவில் சில உறுதியான மாற்றங்கள் தெரியும். அது பெரிய அறிவிப்பாக வராது, ஆனால் நீ உன் நிலையை உணருவாய். நான் மாறிவிட்டேன் என்று உனக்கே புரியும். அந்த உணர்வுதான் உன் அடுத்த வெற்றிக்கான அடித்தளம். நீ இப்போது உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. நீ உன் மதிப்பை அறிந்து நிற்கிறாய். இந்த நிலையிலிருந்து எடுக்கப்படும் ஒவ்வொரு அடியும் உறுதியானது. உன் மனம் சிதறாமல் இருக்க கற்றுக்கொண்டது. உன் எண்ணங்கள் ஒழுங்காக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. உன் நோக்கம் தெளிவாகிறது. இது உன் வாழ்க்கையின் அமைதியான உயர்வு. சத்தமில்லா முன்னேற்றம், ஆனால் மிகவும் வலிமையான முன்னேற்றம். அடுத்த கட்டம், வெளிப்புற உலகம் கூட உன் மாற்றத்தை உணரும் தருணம். என் பிள்ளையே, நீ இப்போது இந்த பயணத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறாய்.
இதுவரை நான் உன் மனம், உன் பணநிலை, உன் குடும்பம், உன் உடல், உன் உள்ளுணர்வு அனைத்தையும் பற்றி பேசினேன். இப்போது ஒரு இறுதி உண்மையை சொல்கிறேன். நீ சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கவில்லை. நீ அனுபவித்த சோதனைகள் சாதாரண அளவில் இல்லை. அதனால்தான் உன் எதிர்காலமும் சாதாரணமாக இருக்காது. நீ பல வருடங்கள் உன் திறமையை மறைத்து வாழ்ந்தாய். சூழ்நிலை, பயம், மற்றவர்களின் கருத்து இவையெல்லாம் உன்னை மெதுவாக தடுத்து நிறுத்தின. ஆனால் இப்போது அந்த கட்டுப்பாடுகள் தளர்ந்து கொண்டிருக்கின்றன. நீ உன் குரலை பயன்படுத்த ஆரம்பிப்பாய். உன் யோசனைகள் வெளியில் வரும். உன் பெயர் ஒரு இடத்தில் மதிப்பு பெற ஆரம்பிக்கும். ஒரு முக்கியமான விஷயம் நடக்கப் போகிறது. மக்கள் உன்னை வேறொரு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பார்கள். முன்பு உன்னை சாதாரணமாக எடுத்தவர்கள் இப்போது உன் ஆலோசனையை கேட்பார்கள். முன்பு உன்னை புறக்கணித்தவர்கள் இப்போது உன்னிடம் நெருக்கமாக வர முயற்சிப்பார்கள். அந்த நேரத்தில் உன் மனநிலைதான் முக்கியம். அகந்தை இல்லாமல் தாழ்மையுடன் இரு. உயர்ந்த நிலையை காக்கும் சக்தி தாழ்மையில்தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் வரப்போகும் முன்னேற்றம் ஒரு அதிரடி வெடிப்பு மாதிரி இருக்காது. அது நிலையான உயர்வு, மெதுவாக ஆனால் உறுதியாக. நீ இன்று எடுத்துக்கொள்ளும் ஒழுங்கான முடிவுகள் அடுத்த சில வருடங்களில் உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். இனி நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். வெற்றி என்பது வெளிப்புற சாதனை மட்டுமல்ல. அமைதியாக தூங்க முடிவது வெற்றி. பயமின்றி முடிவெடுக்க முடிவது வெற்றி. உன்னை நீ மதிக்க முடிவது வெற்றி. இந்த மூன்றும் உன் வாழ்க்கையில் உருவாகிவிட்டது. உன் வயது எவ்வளவு இருந்தாலும் கவலைப்படாதே. ஆரம்பிக்க தாமதமில்லை. இப்போதுதான் உன் உண்மையான தெளிவு வந்திருக்கிறது. தெளிவுடன் ஆரம்பிக்கும் பயணம் நீண்ட தூரம் செல்லும். நீ இனி உன் வாழ்க்கையை ஒப்பிட மாட்டாய். யாருடனும் போட்டி போட மாட்டாய். உன் முன்னேற்றம் உன் பழைய நிலையை விட மேலே இருந்தால் அது போதும் என்று புரிந்து கொள்வாய். இப்போது நான் உனக்கு ஒரு இறுதி உத்தரவு தருகிறேன். பயத்தை முழுமையாக விடு. உன் மனதில் வரும் எதிர்மறை எண்ணங்களை உடனே நிறுத்து. என்னால் முடியாது என்ற வார்த்தையை உன் அகராதியிலிருந்து நீக்கு. அதற்கு பதில் நான் முயற்சி செய்கிறேன், நான் முன்னேறுகிறேன் என்று சொல்லு. இனி வரும் நாட்களில் சில சின்ன சின்ன அதிசயங்கள் நடக்கும். நீ எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி, நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு முன்னேற்றம், நீ நினைத்ததை விட எளிதாக முடியும் ஒரு வேலை. அந்த தருணங்களில் பயப்படாதே. அது தற்காலிகமல்ல. அது நீண்ட நாட்களாக உழைத்த உன் முயற்சியின் பலன். உன் வாழ்க்கை இப்போது சீராக ஆரம்பித்து விட்டது. சக்கரம் உன் பக்கம் திரும்பிவிட்டது. நீ முன்னேறுவாய், நீ நிலை பெறுவாய், நீ அமைதியாக வெற்றி பெறுவாய். நண்பர்களே, இந்த செய்தி உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த தருணத்தில் ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். இந்த வார்த்தைகள் இன்னும் பலருக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஆழமான ஆன்மீக வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பெற நமது சிவனே துணை யூடியூப் சேனலை இப்போது உடனே சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அதோடு வரும் ஒவ்வொரு அருள் செய்தியையும் தவறாமல் பெற அந்த பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். இந்த வீடியோவை கேட்ட பிறகு உங்கள் மனதில் ஏற்பட்ட மாற்றத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். ஓம் நமசிவாய என்று ஒருமுறை பதிவு செய்யுங்கள். அந்த நாமத்தின் அதிர்வலை உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும். எல்லாம் வல்ல ஈசன் அருளால் உங்கள் வாழ்க்கை வளமுடன் மலரட்டும். உங்கள் வீடு அமைதியால் நிரம்பட்டும். உங்கள் முயற்சி வெற்றியாக மாறட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நமசிவாய.